ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். வீக் டேஸ் ஃபுல்லாக சமைச்சி சாட்டர்டே ரொம்ப போர் அடிச்சு போயிருக்கீங்களா? சிம்பிளாக ஒரு டிஷ் பண்ணணுன்னு நினைக்கிறீங்களா? அப்போ வாங்க ஜீரா ரைஸ் எப்படி பண்ணுறதுன்னு சொல்கிறேன். 10 மினிட்ஸ் தான். ஈவன் சின்ன பசங்க கூட ஈஸியாக செஞ்சிடலாம். இன்க்ரீடியன்ஸ் பார்த்துருவோம். கீ 3 டேபிள் ஸ்பூன், முந்திரி உங்களுக்கு தேவையான அளவு, கொத்தமல்லி, ஒரே ஒரு பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன். நான் 1.5 டம்ளர் அரிசி போட்டிருக்கேன். அரிசியை நல்லா கழுவிட்டு அதை கொஞ்சம் ஒரு மணி நேரம் ஊற வச்சுருங்க. அப்புறம் 2 ஸ்பூன் சீரகம் எடுத்திருக்கேன். ஒரு குக்கரில் அந்த 3 டேபிள் ஸ்பூன் நெய் ஊற்றிட்டு சீரகம் போட்டு, சீரகம் பொரிஞ்சதும் நீங்கள் எடுத்திருக்க முந்திரியை போட்டு நல்லா செவக்க வறுத்துக்கோங்க. அப்புறம் நீங்கள் எடுத்திருக்க பச்சை மிளகாய் அதில் போட்டு நல்லா வதங்கட்டோன்னு கிளறிட்டு, அதில் நான் 1.5 டம்ளர் அரிசி எடுத்திருக்கேன், 2 டம்ளர் தண்ணி ஊற்றிருக்கேன். இப்போது உங்களுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. உப்பு போட்டுட்டு நல்லா கொதிக்கட்டும்னு நீங்கள் கழுவி ஊற வச்சுருக்க அந்த அரிசியை நல்லா தண்ணி வடிகட்டி நீங்கள் அதில் போட்டுருங்க. நல்லா அந்த ரைஸ் கொதித்து அந்த தண்ணிக்கு ஈக்குவலாக அந்த ரைஸ் வரும். அப்போது நீங்கள் கொத்தமல்லி அது மேலே தூவிட்டு குக்கரை க்ளோஸ் பண்ணிவிடுங்க. இந்த மாதிரி தான் வந்ததுக்கப்புறமா குக்கரை நீங்கள் க்ளோஸ் பண்ணிடணும். அப்புறம் ஸ்டவ்வை லோ ஃப்ளேம் வச்சுட்டு நல்லா ப்ரெஷர் மேலே வந்ததுக்கப்புறமா நீங்கள் வெயிட் போடுங்க. வெயிட் போட்டு சிம்மிலேயே இருக்கட்டும். ஒரு விசில் வந்ததும் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க. கம்ப்ளீட்டாக அந்த ப்ரெஷரெல்லாம் கூல் டவுன் ஆனதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணிவிடுங்க. சுவையான மணக்க ஜீரா ரைஸ் ரெடி. நீங்களும் இதை வீட்டில் ட்ரை பண்ணிவிட்டு எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். தேங்க்யூ.